நீங்க ஈவேருடைய ஆரம்ப கால பேச்சுகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 95% பாரதியாருடைய கருத்துக்களாகவே இருக்கும். நீங்க படிச்சு பாருங்க, ஏன்னா நான் படிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். நான் அப்படியே இருக்கும். அதுல நீங்க இந்த 10 கருத்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா பாரதியாரு, இது எல்லாமே பிற்காலத்துல திராவிட இயக்கங்கள் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வந்தவை. அவ்வளவு விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. கடைசியா இந்த நாட்டுல ஜாதி வேறுபாடு ரொம்ப அதிகமா இருந்தது, ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருந்தது. அத முதல்ல கண்டிச்சு மிகப்பெரிய அளவுல கவிதைகள், கட்டுரைகள், கதைகள் மூலமா எழுதியது பாரதி மட்டும்தான், வேற யாருமே இல்லை. நீங்க அந்த காலத்துல பாரதியாருக்கு சமமான புலவர்கள், சமமான எழுத்தாளர்கள், அவருடைய எல்லோருடைய கட்டுரைகளும் நீங்க படிச்சு பாருங்க. பாரதியார் அளவிற்கு முற்போக்காக யாருமே எழுதல. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, பாரதிதாசன் இதை குறிப்பிடுறாரு. நீங்க வேணா படிச்சு பாருங்க, பாரதியாரோடு 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் எழுதியிருக்காரு. அதுல ஒரு இடத்துல சொல்றாரு அவரு, என் மகன் பறையரோடு சேர்ந்து காதலித்து ரங்கூனுக்கு ஓடி சென்று, அப்பா நான் இவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்லி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பினால் நான் மிக்க சந்தோஷம் அடைவேன். யாராவது சொல்ல முடியுமாங்க இத? ஈவேரா கேள்வி கேட்டாங்க, உங்க பொண்ணெல்லாம் பறையருக்கு நீங்க கட்டி தருவீங்களா? நாங்க எங்க கட்டி தரணும், எங்க பொண்ணுக்கு இஷ்டமானவங்க அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்ப கூட ஈவேரா கிட்ட நாங்க பண்ணி தருவோம்னு சொல்லல. நீங்க வித்தியாசம் புரிஞ்சுக்கீங்க, பாரதியாரையும் திராவிட இயக்க கொள்கையும். பாரதி தன்னை எப்போதுமே பிராமணராக உணர்ந்து கொண்டதே இல்லை, அவர் சொன்னதே இல்லை. அவர் சொல்றார், என் பெண் ரங்கனுக்கு ஓடி போய் நான் இவரை திருமணம் செய்து கொண்டேன், பறையரை திருமணம் செய்து கொண்டேன் என்று கடிதம் அனுப்பினால் நான் மிக்க சந்தோஷம் அடைவேன் அப்படின்னு சொல்லி. அவரை விட ஒரு புரட்சியாளர் யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை. ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லாம் அவருடைய மனசுல ஆழமா இருந்தது, கோபமா இருந்தது, அனலாக இருந்தது, அக்னி சட்டியாக இருந்தது, அக்னி குஞ்சுவாக இருந்தது. அதை எல்லாம் கவிதைகளாக ஒவ்வொன்றாக வெளியிட்டான். ரௌத்திரம் பழகுதான் தலைப்பு. ரௌத்திரம் அப்படின்னா என்ன? அது கொஞ்சம் நேரடியா சொன்னா கோபம் அப்படின்னு சொல்லிடலாம், அது ரொம்ப எளிமையான அர்த்தமா இருக்கும். ஆனா அது அல்ல. ரௌத்திரம் அப்படின்றது ஒரு நாம் பாதிக்கப்படும் பொழுது, இல்ல நம்மை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் பொழுது, அநீதி நடக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு அநீதி நடக்கும் பொழுது, நமது உற்றார் உறவினர் நண்பர்கள் இல்லை இந்த தேசத்திற்கு அநீதி நடக்கும் பொழுது அதை பார்த்து கோபம் எழுவதுதான் ரௌத்திரம். சரி, இது எல்லோருக்குமே இயற்கையா வருது தானே அப்படின்னா இயற்கையா வராது, அது இது வரைக்கும் வந்தது இல்லை. ஆனா பாரதி அந்த புதிய ஆத்திச்சூடியில ரௌத்திரம் பழகு அப்படின்னு சொல்றார். கோபப்படு, நியாயத்துக்கு கோபப்படு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நீ கோபம் கொள் அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிருக்கும் புதிய ஆத்திச்சூடியில. ஆனா அவர் என்ன சொல்றாரு, பழகு அப்படின்னு சொல்றாரு. ரௌத்திரம் பழகு, நீ கத்துக்க அப்படின்னு அர்த்தம். அது ஏன் அப்படி சொன்னாரு? எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது, யாருக்கு அதை சொல்லியிருப்பார் அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. நீங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எழுதிய கதைகள், கட்டுரைகள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் முழுக்க ஒரு 98% இந்துக்களுக்காக தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்போ அவர் ஏன் அவர் இந்துக்களுக்கு சொல்லணும், ஏன் பாரதியர்களுக்கு சொல்லணும்? இந்துக்கள்னாலும் பாரதியர்கள்னாலும் ஒண்ணுதான், ஏன் அதை சொல்லணும்? பழகுன்னு ஏன் சொல்லணும்? அவருக்கு என்ன அதுல ஒரு கருத்து இருக்கு? அவருக்கு ஏன் கோபம் கொள் அப்படின்னு சொல்லல? 1971 நினைக்கிறேன், ஈவே ராமசாமி நாயக்கருடைய தலைமையில ராமர் படம் எரிப்பு நடந்தது, சேலத்துல நடந்தது. அப்போ யாருமே பெருசா அதை எதிர்ப்பு தெரிவிக்கல. சில பேர் அங்கங்கே ஜனசங்கத்தினர் இருந்தாங்க. அப்போ நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் பெயர் அது, அவங்களாம் சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுல ஒருத்தர் நீதிமன்றம் போனார்.
என் மனது புண்படுகிறது, அங்க இருந்தவங்களாம் கோபப்பட்டாங்க அப்படியெல்லாம் அந்த அபிடேவிட்ல அவர் எழுதிட்டு இருந்தார். அத நீதிபதி படிச்சுட்டு, உண்மையாலுமா அப்படியெல்லாம் கோபப்பட்டாங்களா? ஆமாங்க ஐயா, கோபப்பட்டாங்க. கோபப்பட்டிருந்தா ஏதாவது நடந்திருக்குமே, சலசலப்பு ஏற்பட்டிருக்குமே, கலவரம் ஏற்பட்டிருக்குமே, அடிதடி ஏற்பட்டிருக்குமே, அப்படி எந்தவித செய்தியும் வரலையே அப்படின்றார். அப்போ நம்ம ரௌத்திரம் பழகவில்லை அப்படின்னு அர்த்தம். இந்த நியாயமான கோபம் வந்தா என்ன ஆகும்? ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா? ஏதாவது நடந்திருக்கும். ஆனா எதுவுமே நடக்கல. அப்போ பாரதி பின்னாடி இந்துக்களுக்கு எதுவுமே இருக்காது, பச்சையா சொல்லல, இருந்தாலும் சொல்றேன், எதுவுமே இருக்காதுன்றதுனால முன்னாடியே இது 1920க்கு முன்னாடி அவர் எழுதின ஆத்திச்சுடி, புதிய ஆத்திச்சுடி, ரௌத்திரம் பழகு. யாருக்கு சொல்றாரு அவரு? நமக்கு சொல்றாரு. நீங்க அந்த ரௌத்திரம் பழகுல வெறும் அது வார்த்தை மட்டுமல்ல, அந்த வார்த்தையை அவன் ருசிச்சு ருசிச்சு பேசியிருக்கான். அந்த ரௌத்திரம் பழகு அதோட தொடர்புடைய சொற்களை எல்லாம் புதிய ஆத்திச்சுடி நீங்க படிச்சா தெரியும். நீங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு 20-25 வார்த்தைகள் இந்த ரௌத்திரம் பழகு ஒட்டியதாகவே இருக்கும். அதுல அச்சம் தவிர முதல்லயே அவன் சொல்லிடுவான். இந்த வரிசையில தான் ரௌத்திரம் பழகு வருது. ஆனால் இதோடு ஒட்டியதாக பொருள் கொள்ளும்படியாக அந்த ரௌத்திரம் பழகு அதுல வந்துருது. அச்சம் தவிர, ஆண்மை தவறேன், கீழோர்க்கு அஞ்சேன், குன்றன நிமிர்ந்து நில், கேட்டிலும் துணிந்து நில், கொடுமையை எதிர்த்து நில், சாவதற்கு அஞ்சேன், சீரோர் சீரு, சூரரை போற்று, செய்வது துணிந்து செய், தாழ்ந்து நடவேல், தீயோர்க்கு அஞ்சேன். இதெல்லாம் புதிய ஆத்திச்சூடியில சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க பழகணும். அதுக்குதான் அதுல ரௌத்திரம் பழகு அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொன்னாலும் கூட இதெல்லாம் சேர்த்தே சொல்கிறார். இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கனெக்டிவிட்டி இருக்கு இது எல்லாத்துக்குமே. அப்புறம் அந்த புதிய பாரதம் வா வா என்ற பாடல்ல கூட பழைய பாரதம் போ போ சொல்வார். அதுல கூட சிறுமையை கண்டு பொங்குவாய் போ போ போ. நீங்க அவருடைய கட்டுரையை படிச்சு பாருங்க, கவிதையை படிச்சு பாருங்க, கதையை படிச்சு பாருங்க. எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு இடத்தில் இந்த ரௌத்திரம் பழகு என்கின்ற அர்த்தம் தொடர்ந்து தொங்கிக்கிட்டே இருக்கும். அது சரி, நமக்கு தான் அது இல்லை, பாரதிக்கு அது இருந்தது. இந்த தேசத்தின் மீது, இந்த மொழியின் மீது, இந்த மக்களின் மீது, இந்துக்களின் மீது, பண்பாட்டின் மீது, ஆன்மீகத்தின் மீது தொடர்ந்து நமக்கு அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது. ஆனா இதை யாரும் அதை பற்றி பேசுவதே இல்லாத. நாம் அப்போ அவர் பாரதி காலகட்டத்தில் சொல்றேன், நான் யாருமே அதை பேசல. எல்லோருமே ஒரே நோக்கத்துல என்ன இருந்தாங்க, இந்த வெள்ளைக்காரர்களிடம் நாம மனு போட்டு போட்டு விடுதலை வாங்கி விடலாம். டொமினியன் அந்தஸ்து அப்ப கேட்டது டொமினியன் அந்தஸ்து. டொமினியன் அந்தஸ்து என்ன அப்படின்னு சொன்னா, வெள்ளைக்காரன் லண்டன்ல இருந்து இங்க ஆட்சி செய்வான், நாம ரெப்ரசன்டேட்டிவா இங்க இருப்போம். நாம அந்த மாதிரி ஆட்சிக்கு காங்கிரஸ் அப்போ முயற்சி செய்து கொண்டிருந்தது. விடுதலைக்காக இல்ல, முதல்ல விடுதலை வேண்டும் என்று சொன்ன ஒரே கவி பாரதி மட்டும்தான், வேற யாருமே இல்லை. நம்ம டொமினியன் அந்தஸ்து கேட்டுட்டு இருந்தோம் நாம. அப்போ இந்த ரௌத்திரம் பழகு அப்படி இருக்கு இல்லையா, அது யாருக்கிட்ட சொல்லணும்? அவன் யோசிச்சான், பாரதி யோசிச்சான், யாருக்கிட்ட மஸ்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அத முதல்ல குழந்தைகள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். பாதகம் செய்தவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோது மிதித்து விடு பாப்பா. அவங்ககிட்ட கெஞ்சிட்டு எல்லாம் இருக்காதே, நீ கெஞ்சிட்டு இருக்க கூடாது, மோது மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இதை யாருக்கு சொல்றார் பாரதி? பாப்பாவுக்கு சொல்றார். பழக்கிறார் அவர் கொஞ்சம் கொஞ்சமா. சரி, போனது போயிடுச்சு. 700 ஆண்டு முஸ்லிம் இங்க நம்ம ஆண்டு கொண்டிருந்தார்கள்.
இப்ப அவரு காலகட்டத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 170 வருஷம் ஆயிடுச்சு. பிரிட்டிஷ்காரங்க ஆண்டு கொண்டிருந்தது, போய்விட்டது. இனி நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. இப்ப வளர்ந்தவங்கெல்லாம் ரௌத்திரம் பழகல, ரௌத்திரம் இல்லவே இல்லை அவர்களிடம். அதனால் குழந்தைகளிடம் நாம் அந்த ரௌத்திரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால அவன் குழந்தைகளிடம் ஃபர்ஸ்ட் அவன் சொல்றான். தமிழ் மொழியை எடுத்துங்க. தமிழ் மொழி அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது? முற்றிலுமாக அழிந்து போயிருந்தது. வெள்ளைக்காரன் வந்த பிற்பாடு ஆங்கிலத்தை எல்லா பாடத்திட்டத்திலும் கொண்டு வந்துட்டாங்க, எல்லா பாடத்திட்டத்திலும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இங்க நீதி கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டது. 1920 நீதி கட்சிலாம் வந்து விட்டது. இவங்க எல்லோருக்குமே ஒரு வியூ இருந்தது, தமிழ் மொழி இங்க வளர்ந்து விடக்கூடாது. நீதி கட்சிக்கு இருந்தது. ஏன் சார் நீதி கட்சிக்கு இருந்தது? அவங்க திராவிட கொள்கை தானே. அதுவே ஒரு பெரிய தியரி இருக்கு, நரேட்டிவ் இருக்கு. அதுல நீதி கட்சியில இருந்தவங்க யாருமே தமிழர் இல்லை. அதுதான் பெரிய விஷயமே. இதுல யாருமே தமிழர் இல்லை. அதுல நாயர் இருந்து, டிஎம் நாயர்ல இருந்து, தியாகராய செட்டியார்ல இருந்து, யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் யாருமே தமிழர் இல்லை. அப்புறம் எப்படி அவங்க தமிழை வளர்ப்பாங்க? அவங்க எல்லாத்துக்குமே அவங்க பத்திரிகை ஆரம்பிச்சாங்க. பத்திரிகைக்கு அந்த மொழி தொடர்புடைய, இப்ப ஆந்திரால ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சாங்க, நீதி கட்சி ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆந்திர பிரகாசினி அப்படின்னு பேரு. தமிழ் மொழியில ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சாங்க. என்ன பேர் வச்சிருக்கணும்? அவங்க தமிழ் பிரகாசினி வச்சிருக்கணும், திராவிடன்னு வச்சுட்டாங்க. அவருடைய மொழி எப்படியெல்லாம் சிதைக்கப்பட வேண்டும் என்பதில் தெளிவா இருந்தாங்க. அவங்க தெளிவா இருந்தாங்க. அவங்க அப்போ அந்த காலகட்டத்தில் 1905 இருந்து பாரதி எப்போது இந்த பத்திரிகை துறைக்கு வந்தாரோ அன்றிலிருந்து அவர் இறக்கும் வரை இந்த தமிழை வளர்ப்பதற்கு அவர் என்னெல்லாம் யோசிச்சாரு, எப்படியெல்லாம் ரௌத்திரமா இருந்தார், கோபப்பட்டார் அவரு என்பதெல்லாம் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். நீங்க இன்னைக்கு காலகட்டத்தில் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க அவர் சொல்றாரு, அவங்க தம்பி இருக்கார் விஸ்வநாதன் சொல்லிட்டு சகோதரர், அவர் ஆங்கிலத்துல ஒரு கடிதம் எழுதுறாரு. அப்போ பாரதி மறுபடியும் ஒரு பதில் கடிதம் எழுதுறார். அதுல அவர் சொல்றாரு, எனக்கு இனிமேல் இங்கிலீஷ்ல காகிதம் எழுதாது. அவங்க சகோதரருக்கு சொல்றாரு, எழுதாது. நீ தமிழ் கொச்சையாக இருந்த போதிலும் அதை படிக்க நான் ஆவலுறுவேன். நீ அதை மெட்ராஸ் பாஷையில எழுதினா கூட பரவாயில்ல, எந்த பாஷையில எழுதினா கூட பரவாயில்ல, தமிழ்ல இருக்கணும். ஆனா அது அப்போ எனக்கு மகிழ்ச்சி தரும், ஆங்கிலத்தில் எழுதாது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த மாதிரி யாருமே, முதல்ல நம்ம தமிழ் எழுதுறதே இல்லை. நம்ம அந்த அளவுக்கு இந்த திராவிட கட்சிகள் நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. அவங்க நம்ம டெய்லி பத்திரிகையில பார்த்துட்டு தானே இருப்போம். நம்ம 1918 பாரதி பரளிசு நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை நான் 2012 தான் முதல்ல படிச்ச எனக்கு அப்படியே ஆடி போயிட்டேன். நான் இந்த மாதிரி எல்லாம் ஒருவர் வாழ்ந்திருப்பாரா அப்படின்னு சொல்லி. அதுல அவர் சொல்றாரு, தம்பி நான் ஏது செய்வேனடா, தம்பி நான் ஏது செய்வேனடா, தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு வருத்தம் உண்டாகிறது. தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்ப்பதற்கு எனக்கு வருத்தம் உண்டாகிறது. தமிழனை விட மற்றொரு ஜாதியான் அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சம்மதமில்லை. தமிழை விட இன்னொருத்த அறிவாளியா இருப்பது எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்றாரு. நாம இங்க சிபிஆர் துணை ஜனாதிபதி ஆவறதுக்கு இங்க இருக்கிற ஆட்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இங்க வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? பாரதியார் அவன் யார வேணா இருக்கான், அவன் தமிழனா இருக்கணும். அவன் அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்தவனாக இருக்கணும் அவன் அப்படின்னு யோசிக்கிறார் அவர். அடுத்த லைன் இன்னொன்னு ரொம்ப எனக்கு பிடிச்ச லைன். அது தமிழச்சியை காட்டிலும், இந்த எம்பி இல்லைங்க அவர் சொல்லணும், தமிழச்சியை காட்டிலும் மற்றொரு ஜாதிக்காரி
அழகாய் இருப்பதை கண்டால் என் மனம் புண்படுகிறது. அவருடைய உள்ளம் பாத்தீங்களா நீங்க? இந்த தமிழ் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழகத்தின் மீதும் எந்த அளவிற்கு அவருக்கு பற்று இருந்தா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வெளிவரும். இது அவர் மனதில் கொண்டிருந்த ரௌத்ரம். இது என்னடா, என்னோட தமிழச்சி காட்டில் இன்னொருத்த அழகா இருந்தா அது நான் எப்படி ஏத்துப்பேன்? நான் உலகத்திலேயே பாரதி ஒருவர் தான் அரசியலில் நுழைந்த பொழுது 1905 இருந்து இறக்கும் வரை ரௌத்ரத்தோடு இருந்தார் என்றால் அவர் ஒருத்தர் தான், வேற யாருமே இல்லை, அவர் மட்டும்தான். இறக்கும் வரை அவர் ரௌத்ரத்தோடு இருந்தார், கோபத்தோடு இருந்தார், நியாயமான கோபத்தோடு அவர் இருந்தார். தேசம் நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. நீங்க இந்த தேசம் எப்படியெல்லாம் பாழ்பட்டு கிடந்தது, அதை பற்றி யாராவது கவலைப்பட்டாங்களா? இல்ல. அவர் அந்த புதிய ஆத்திச்சூடியில ஒரே வரியில சொல்லிட்டாரு, தேசத்தை காத்தல் செய், தேசத்தை காத்தல் செய் அப்படின்னு சொல்றாரு. டைம் இல்லாதனால டக்கு டக்குன்னு போயிடுறேன் நானு. சரி, தேசம் காத்தாச்சு. தேசத்துடைய மக்கள் யாரு? இந்துக்கள் தான் இங்க பெரும்பான்மை, 99%. அப்ப அவர் சொல்றாரு ஒரு கட்டுரையில, நாம இன்னும் கூட நம்ம ரௌத்ரத்தோட இல்லைங்க. நம்ம இந்துக்கள் ஜனத்தொகை குறைந்து வருகிறது. எப்ப சொல்றாரு? 1915க்கு முன்னாடி சொல்றாரு அவரு. இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்து வருகிறது. அதுக்கு ஒரு கதையும் சொல்றாரு. படுத்துக் கொண்டிருக்கின்ற மலைப்பாம்பின் வாலில் தீ பற்றினால் கூட அது பற்றி கவலைப்படாமல் அந்த மலைப்பாம்பு தூங்கி கொண்டிருந்தது. அதை போல் நாம் இருந்துவிடக் கூடாது. பாருங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறார் அவரு. ஜனத்தொகைய, இந்துக்களுடைய ஜனத்தொகையை பத்தி பேசுறார். அவருக்கு அடுத்ததா யோசிச்சது RSS விட்டுருங்க, அது இந்து அமைப்புன்னு வச்சுங்க. ஆச்சரியமான விஷயம், இதே கருத்தை தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்துக்கள் ஜனத்தொகை குறைகிறது, இது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி. யாருக்காவது தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் சொல்லியிருக்காருங்க, அவர் சொல்லியிருக்காரு. அவரு இதெல்லாம் நமக்கு கோபம் வரணும். என்னடா இது ஜனத்தொகை குறையுது அப்படின்னு சொல்லி கோபம் வரணும். நமக்கு கோபம் வரல. அதனால பாரதி என்ன சொல்றாரு? ரௌத்ரம் பழகு, இந்துக்கள் ஜனத்தொகை குறைந்து கொண்டு வருகிறது, உனக்கு கோபம் வரணும், அதனால கோபம் வரல, பழகு அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த நாட்டுக்கு ஏதாவது பேர் வைக்கல. இப்ப ஒன்றியம் சொல்றாங்க, நமக்கு யாராவது கோபம் வந்துச்சா? வரலையே, நமக்கு வரல. யாருக்காவது வந்ததா? என்னடா இந்தியான்னு ஒண்ணு இருக்கு, சட்டத்திலேயே இருக்கு, பாரதம்னு இருக்கு, அதை விட்டுட்டு ஒன்றியம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி யாராவது போராட்டம் பண்ணாங்களா? இல்லையே, யாரும் போராட்டம் பண்ணலையே. ஆனால் பாரதி எந்த மாதிரி இந்தியா வேணும் அப்படின்னு சொல்றாரு, எந்த மாதிரி பாரதம் வேணும்னு சொல்றாரு, எதை புகழணும்? சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்து நடி பாப்பாக்கு சொல்றாரு. அடுத்த லைனு, செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம். அவர் இந்தியா சொல்லல, பாரதம் சொல்ல, இந்துஸ்தானம். அது நம்ம நாட்டிற்கு இயற்கையாக ஏற்பட்ட பெயர். அது இயற்கையாகவே இருக்கு பேர், அந்த பேரு இந்துஸ்தானம். அதனாலதான் நீங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட பழைய அலுவலகங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், இந்துஸ்தானாவே இருக்கும் எல்லாமே. நீங்க போய் பாருங்க, நீங்க நிறைய அந்த பேர் வச்சாங்க. யாரு? காங்கிரஸ் வச்சிருந்தது. அப்போ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தது. என்ன மாதிரி இந்துஸ்தானம் வேணும்னு சொல்றாரு பாரதி? வேதமுடையது இந்த நாடு, நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு, சேதமில்லாத இந்துஸ்தானம், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. அவருடைய மனசுல அந்த கோபத்துடைய வெளிப்பாடு இது. என்னடா ஒருத்தனும் இந்துஸ்தானம் சொல்ல மாட்டான், அது சேதமில்லாத இந்துஸ்தானத்தை பத்தி ஒருத்தனும் பேச மாட்டான். அவருக்கு இருந்தது மனதுல, அவருக்கு அந்த ரௌத்ரம் இருந்தது. அந்த ரௌத்ரம் இருந்ததுனாலதான் அது வெடியாய் வெடித்து அது கவிதையாய் வெளிவந்தது. அது சேதமில்லாத இந்துஸ்தானம்.
இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் விட்டுருங்க. அந்த காலத்துல பெண்கள் எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவங்க சதி இருந்தது, விதவை திருமணம் செய்யாம இருந்தாங்க, இதெல்லாம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் 1918 அவர் ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்காருங்க. நீங்க அதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா இதெல்லாம் யாரோ சொல்லியிருக்காங்களே இப்போ அப்படின்னு யோசிப்பீங்க நீங்க. நான் அதை படிக்கிறேன். நான் பெண்கள் ருதுவாவதற்கு முன்பு விவாகம் செய்து கொடுக்க கூடாது. பாரதி சொல்றது அது, ஈவேரா சொல்றது இல்ல, அது பாரதி சொல்றாரு. அது எப்ப? ஈவேரா மளிகை கடையில பொட்டலம் கட்டி வித்து கொண்டிருந்த பொழுது, அரசியலுக்குலாம் அவர் வரல. அப்போ ஈவேரா பெண் உரிமையை பற்றி அப்பெல்லாம் பேசவே இல்லை அவரு. அப்ப இவர் பேசுறார். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார், பல வருஷங்கள் பேசியிருக்கார் பாரதியார். 18 இது ஒரு கட்டுரையா எழுதுறார். இது பெண்கள் ருதுவாவதற்கு முன்பு விவாகம் செய்து கொடுக்க கூடாது. 2வது பாயிண்ட், அவர்களுக்கு இஷ்டமில்லாத புருஷனை விவாகம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்த கூடாது. 3வது, விவாகம் செய்து கொண்ட பிறகு அவள் புருஷனை விட்டு நீங்க இடம் கொடுக்க வேண்டும். அதன் பொருட்டு அவளை அவமானப்படுத்த கூடாது. இது பாரதி சொல்றாருங்க. பாரதி சொல்றாரு. விவாகரத்து உரிமை எப்போ வந்தது தெரியுமா? 1956 பிற்பாடுதான். இது 1918 சொல்றாரு பாரதி. அவங்களை அவமானப்படுத்த கூடாது. 4வது விஷயம் சொல்றாரு. பிதுர் ராஜ்யத்தில், அதாவது அப்பா சொத்துல பெண் குழந்தைகளுக்கு சமபாகம் செய்து கொள்வதை தடுக்க கூடாது. பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கணும். 1918 எப்ப சட்டம் வந்தது தெரியுமா? 56க்கு பின்னாடிதான். 1956க்கு பின்னாடிதான். தமிழ்நாட்டுல 80க்கு பின்னாடிதான். ஆந்திரால 1976 வந்தது. நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவர் யோசிச்சிருப்பார். எந்த அளவுக்கு அவருக்குள்ள இருந்த அனல் வெந்து கொண்டிருந்தால், அந்த ரௌத்ரம் இருந்தா, கோபம் இருந்தா இதெல்லாம் வரும். நீங்க பாத்துங்க. நீங்க அதுக்கப்புறம் சொல்றார், புருஷன் இறந்த பிறகு ஸ்திரீ, அதாவது பெண்கள் மறு விவாகம் செய்து கொள்வதை தடுக்க கூடாது. கணவன் இறந்து விட்டால் பெண் இன்னொருவரை திருமணம் செய்து கொள்வதை தடுக்க கூடாது. அடுத்த விஷயம், விவாகமே இல்லாமல் தனியாக இருந்து வியாபாரம் அல்லது கைத்தொழில் முதலியவற்றால் கௌரவமாக ஜீவிக்க விரும்பும் ஸ்திரீகளை, பெண்களை எதேச்சையான தொழில் செய்து ஜீவிக்க இடம் கொடுக்க வேண்டும். என்ன கல்யாணத்துல விருப்பமே இல்லைங்க, அப்படி இருந்தா கூட அவர்களுக்கு நீங்க உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். 7வது ஒரு பாயிண்ட் இருக்கு, நீங்க தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்க கூடாது. பெண்கள் கணவனை தவிர வேறு புருஷனுடன் பேசக்கூடாதென்றும் பழகக்கூடாதென்றும் பயத்தாலும் பொறாமையாலும் ஏற்படுத்தப்பட்ட நிபந்தனையை ஒழித்து விட வேண்டும். இந்த காசு சொல்றாங்களா, ஒருத்தர் 2 பேர் லேடிஸ் ஜென்ஸ் பேசிட்டா உடனே தப்பா சொல்லிடுறோம். நம்ம ஜென்ஸா சொல்ல மாட்டோம், நார்மலா ஆனா சொல்ல மாட்டோம். பெண்ணை தான் நம்ம கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவோம். நாம அது செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் அடுத்த பாயிண்ட், பெண்களுக்கும் ஆண்களைப் போலவே உயர்தர கல்வியின் எல்லா கிளைகளிலும் பழக்கம் ஏற்படுத்த வேண்டும். எல்லா பள்ளிகளிலும் அவங்களை சேர்க்கணும், எல்லா நிலைகளிலும் சேர்க்கணும், உயர்கல்வியிலும் சேர்க்கணும், அவங்கள காலேஜ்லயும் சேர்க்கணும் அவங்கள அப்படின்னு சொல்றாரு. 9வது பாயிண்ட், தகுதியுடன் அவர்கள் அரசாட்சியில் எவ்வித உத்தியோகம் பெற விரும்பினாலும் அதை சட்டம் தடுக்க கூடாது. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? அவங்க அரசியலில் ஈடுபடுவதை தடுக்க கூடாதுன்னு அர்த்தம். அது இப்பதான் நம்ம 33% இடஒதுக்கீடை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னும் சட்டம் வரல. ஆனா 1918 இதெல்லாம் அவரு பேசிட்டாரு. அவர்
10வது பாயிண்ட், தமிழ்நாட்டில் ஆண் மக்களுக்கு ராஜரீக சுதந்திரம் இல்லாமல் இருக்கையிலே அது பெண்களுக்கு வேண்டும் என்று இப்போது கூறுதல் பயனில்லை எனினும். ஏன்னா அப்ப நம்ம சுதந்திரம் அடையல, எல்லோருமே அடிமையா இருந்தோம். இப்ப போய் பெண்களுக்கும் கேட்டா அது சரியா இருக்காது. ஆனாலும் சீக்கிரத்தில் தமிழருக்கு சுயராஜ்யம் கிடைத்தால் அப்போது பெண்களுக்கு ராஜாங்க உரிமைகளிலே அவசியம் பங்கு கொடுக்க வேண்டும். நம்ம விடுதலை அடைஞ்சிட்டா உடனடியா அவங்க பெண்களுக்கு அரசியலில் பங்கு கொடுக்கணும். 33% இல்ல 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 1918 அவர் பேசிட்டார். கடைசியா ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. இங்கனம் நமது பெண்களுக்கு ஆரம்ப படிகள் காட்டினோமானால் பிறகு அவர்கள் தமது முயற்சியாலே பரிபூர்ண விடுதலை நிலையை எட்டி மனுஷ ஜாதியை காப்பாற்றுவார்கள். ஸ்திரீகளை மிருகங்களாக வைத்த நாம் மாத்திரம் மகரிஷிகளாக முயலுதல் மூடத்தனம். பெண் உயராவிட்டால் ஆண் உயராது அப்படின்னு முடிக்கிறார். எந்த அளவுக்கு யோசிக்கிறார் நீங்க? இதெல்லாம் நம்ம இதெல்லாம் படிச்சே இருக்க மாட்டோம். நம்ம எல்லாம் இது என்ன சொல்லுவோம், ஒருவேளை திராவிட கட்சி தான் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம நீங்க ஈவேருடைய ஆரம்ப கால பேச்சுகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 95% பாரதியாருடைய கருத்துக்களாகவே இருக்கும். நீங்க படிச்சு பாருங்க. ஏன்னா நான் படிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். நான் அப்படியே இருக்கும். அதுல நீங்க இந்த 10 கருத்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா பாரதியாரு, இது எல்லாமே பிற்காலத்துல திராவிட இயக்கங்கள் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வந்தவை. அவ்வளவு விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. கடைசியா இந்த நாட்டுல ஜாதி வேறுபாடு ரொம்ப அதிகமா இருந்தது, ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருந்தது. அத முதல்ல கண்டிச்சு மிக பெரிய அளவுல கவிதைகள், கட்டுரைகள், கதைகள் மூலமா எழுதியது பாரதி மட்டும்தான், வேற யாருமே இல்லை. நீங்க அந்த காலத்துல பாரதியாருக்கு சமமான புலவர்கள், சமமான எழுத்தாளர்கள், அவருடைய எல்லோருடைய கட்டுரைகளும் நீங்க படிச்சு பாருங்க. பாரதியார் அளவிற்கு முற்போக்காக யாருமே எழுதல. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, பாரதிதாசன் இதை குறிப்பிடுறாரு. நீங்க வேணா படிச்சு பாருங்க, பாரதியாரோடு 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் எழுதியிருக்காரு. அதுல ஒரு இடத்துல சொல்றாரு அவரு, என் மகன் பறையரோடு சேர்ந்து காதலித்து ரங்கூனுக்கு ஓடி சென்று அப்பா நான் இவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்லி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பினால் நான் மிக்க சந்தோஷம் அடைவேன். யாராவது சொல்ல முடியுமாங்க இத? ஈவேரா கேள்வி கேட்டாங்க, உங்க பொண்ணெல்லாம் பறையருக்கு நீங்க கட்டி தருவீங்களா? நாங்க எங்க கட்டி தரணும், எங்க பொண்ணுக்கு இஷ்டமானவங்க அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்ப கூட ஈவேரா கிட்ட நாங்க பண்ணி தருவோம் சொல்லல. இங்க வித்தியாசம் புரிஞ்சுக்கிங்க, பாரதியாரையும் திராவிட இயக்க கொள்கையும். பாரதி தன்னை எப்போதுமே பிராமணராக உணர்ந்து கொண்டதே இல்லை, அவர் சொன்னதே இல்லை. அவர் சொல்றார், என் பெண் ரங்கனுக்கு ஓடி போய் நான் இவரை திருமணம் செய்து கொண்டேன், பறையரை திருமணம் செய்து கொண்டேன் என்று கடிதம் அனுப்பினால் நான் மிக்க சந்தோஷம் அடைவேன் அப்படின்னு சொல்லி. அவரை விட ஒரு புரட்சியாளர் யாருமே இல்லை. ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லாம் அவருடைய மனசுல ஆழமா இருந்தது, கோபமா இருந்தது, அனலாக இருந்தது, அக்னி சட்டியாக இருந்தது, அக்னி குஞ்சுவாக இருந்தது. அதை எல்லாம் கவிதைகளாக ஒவ்வொன்றாக வெளியிட்டான். அதனால்தான் ஆத்திச்சூடியில நான் படிச்ச மாதிரி நான் இன்னும் நிறைய படிக்கல. நீங்க படிச்சு பாருங்க புதிய ஆத்திச்சூடிய. ரௌத்திரம் பழகு 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 என்று நமக்கு பழகிறதுக்காகவே அவன் சொல்றான். ஆனா நம்ம 100 வருஷம் ஆயிடுச்சு அவர் சொல்லி, 104 வருஷம், அவர் இறந்து 104 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1921 இறந்தாரு அவரு. 104 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் நம்ம பழகாததன் விளைவு என்ன? கண்டனம் போறவரெல்லாம் சனாதனத்தை ஒழிப்போம், அது கொசு, அது மலேரியா சொல்றனா இல்லையா? நாம பழகி இருந்தா, இந்த 100 வருஷத்துல பழகி இருந்தா, நம்ம ரௌத்திரம் பழகி இருந்தா நம்ம எதிர்வினை ஆற்றியிருப்போம். ஆற்றல. அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன், பாரதியார் வார்த்தையிலே சொல்லி முடிக்கிறேன், ரௌத்திரம் பழகு.